ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற கோவை குற்றாலம்ல இருக்கோங்க. போன வீடியோல பின்னாடி நிக்குது பாருங்க பஸ்ஸஸ். நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவை குற்றாலம் வரைக்கும் வந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல தான் வந்து நம்ம கோவை குற்றாலம் வந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. வர்ற வழி எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. காருண்யா காலேஜ்ல இருந்தெல்லாம் கிராஸ் பண்ணி வர்ற வழி இது வந்து சாடி வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து பின்னாடி தெரியுது பாருங்க, இதுதான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஓகேவா, இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ள போகணும். 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. நம்ம வந்து 7 மணிக்கே வந்தாச்சுங்க. இன்னும் 3 ஹவர் இருக்கு. பட் ஏர்லியா வந்தது ஒர்த்து தான். காலங்காத்தால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சாடி வயல். ஸோ நம்ம பின்னாடி தெரியுது பாருங்க, இந்த மேகங்கள் சூழ்ந்த மலைகள், அங்கிருந்து தான் வந்து இந்த அருவி ஓடிட்டு இருக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ நல்லா நம்ம சூப்பரா காலங்காத்தால சாடி வயல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணோடனே நம்ம கோவை குற்றாலமும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோயம்புத்தூர் சாடி வயல் இருக்கிற கோவை குற்றாலத்தை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். காலங்காத்தால நிறைய சைக்கிளர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட்குள்ள சைக்கிளிங் போறதுக்கு. செம்ம வைபா இருக்கு இங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்தா கோவை குற்றாலம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இங்க பாத்தீங்களா செம்ம பியூட்டிஃபுல்லான ஓடைங்க. ஐஸ் சில் வாட்டரா இருக்கு. இங்க ஒரு பிரதர் வண்டியை கழுவிட்டு இருக்காரு. சோ பின்னாடி இருக்கு பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதெல்லாம் சிறுவாணி மலைகள்ங்க. அங்கங்க பார்த்தா குட்டி குட்டி அருவிகள் விழுந்துட்டு இருக்கு. மேல ஃபுல்லாவே வந்து மேகங்கள் படர்ந்துட்டு இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கோம். கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எல்லாம் வந்து தென்மேற்கு பருவமழை சீசன் அப்படிங்கறதுனால சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால பாக்குற இடம் எல்லாம் வந்து ஃபால்ஸா இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ அங்க தெரியுது பாருங்க, அதுதான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. கண்டக்டர் அண்ணா போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வர்றாரு, நம்ம வந்த பஸ் கண்டக்டர் அண்ணா. சோ இங்க இருக்கு பாருங்க, இது வரைக்கும் நம்ம பஸ்ஸஸ் வரும். சோ இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து நம்ம உள்ள டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகணும் கோவை குற்றாலம் ஃபால்ஸுக்கு. ஸோ 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம இங்க கொஞ்சம் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. தண்ணி அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குங்க. நம்ம சிறுவாணி தண்ணி தான் வந்து ஒன் ஆஃப் த டேஸ்டியஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிறுவாணி மலைகள் பக்கத்துல தான் நாம இருக்கோம். மக்களே, இங்க இருக்கிற இந்த பிரதர் கிட்ட கேட்டோங்க, இது வந்து சின்னாராங்க. சாடி வயலுக்கு பக்கத்துல இருக்கிற சின்னார் ஓடை. இது எல்லாமே போய் நொய்யலாத்துல சேர்ந்துரும். ஸோ பிரதர் வந்து சின்மயா ஆசிரமம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வந்து காருண்யா பக்கத்துல தான் இருக்கு. ஸோ மேல தெரியுற மலைகள்ல இருந்து வர்ற ஓடைகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த சின்னாரா ஓடுதுங்க. எவ்வளவு பியூரா இருக்குன்னா இங்க பாருங்களா, கீழ இருக்கிற மணல் எல்லாம் வந்து அப்படியே தெரியுதுங்க. அவ்வளவு பியூரா இருக்கு தண்ணி. நம்ம தமிழ்நாட்டுல மிக சில இடங்கள்ல தான் இந்த மாதிரி இயற்கை சூழல்ல பியூரா இருக்கு. சிட்டிக்குள்ள போக போக தண்ணி மாசடைஞ்சிருது. என்ன செய்யறது, சான்ஸே இல்ல. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ, மார்னிங் வைப்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கு.
மக்களே, நம்ம சின்னார் இருக்கிற ஏரியா அப்பா வேற லெவல்ங்க. சும்மா பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைகள் வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்கு. மேகங்கள் தவழ்ந்துட்டு இங்கிருந்து பார்த்தாவே நமக்கு நிறைய அருவிகள் எல்லாம் தெரியுது. உங்களுக்கு கேமரால அவ்வளவா கிளியரா கேப்சர் ஆகாது, ஏன்னா மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ல இப்படி ஒரு சொர்க்கமே இருக்கு. கோயம்புத்தூர் வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. காலங்காத்தால நேரமே கிளம்பி வந்துருங்க. அழகா சூப்பரா ஓடையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவை குற்றாலம் போயிட்டு ஒரு ஹாஃப் டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு நீங்க லஞ்ச் டைமுக்கு திரும்பி வந்துடலாம். அற்புதமான ஏரியாங்க. சாரல் மலை அப்பப்போ தூவிக்கிட்டே இருக்கு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. அருமையான மார்னிங் இது. ஸோ நிறைய மக்கள் வந்து இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் குளிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. தண்ணி ஓடி வர்ற ஏரியாலாம் ஐயோடான்னு இருக்கு. சமல வாவ் வாவ் வாவ். நேச்சரை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த பவருமே இல்லைங்க. மக்களே, நேச்சரே நம்மள வரவேற்கிற விதமா அழகா ஒரு வானவில் போட்டிருக்குங்க. ஐயோ, தேங்க்யூ கடவுளே. சமல வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் மார்னிங் மேன். நம்ம கோவை குற்றாலம் உள்ள போறதுக்கு முன்னாடியே சும்மா வேற லெவல் வைபா இருக்குங்க. பெரிய வானவில். மக்களே, இங்க பாத்தீங்களா, ஈஷா வித்யா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பஸ் போயிட்டு இருக்கு. ஈஷா, காருண்யா இதெல்லாமே இந்த ஏரியால தாங்க இருக்கு. நாம இன்னும் 1 hour வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஓபன் பண்ணுவாங்களாம். செம்ம பியூட்டிஃபுல்லான ஊருங்க மலை அடிவாரத்துல. ஐயோ, பாக்குற இடத்துல எல்லாம் அருவி கொட்டதுக்கு ஒரு சூப்பரா வானவில். ஐயோ ஐயோ ஐயோ, வேற லெவல்ப்பா இன்னைக்கு. மக்களே, நமக்கு சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்ம கோவை குற்றாலத்துக்கு உள்ள போலான்ட்டு வந்தா கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தால் பொதுமக்கள் நலன் கருதி கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுன்னு போட்டுட்டாங்க. வனச்சரக அலுவலர், போலுவாம்பட்டி வனச்சரகம், இருட்டுப்பள்ளம், கோவை. ஓ நோ, சாடி வயல் செக் போஸ்ட்ல இருந்தே நம்ம உள்ள போக முடியாதுங்க. இந்த சஃபாரி பஸ்ஸஸ் எல்லாம் தான் உள்ள கூட்டிட்டு போகும் போல டூரிஸ்ட. பட் வெரி அன்பார்ச்சுனேட். நார்மல் டேஸ்ல 10 மணிக்கு ஓபன் பண்ணி மதியம் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்ப க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஓ மை காட். இங்க இருக்காங்க பாருங்க, சின்னார் சோதனை சாவடி, டிக்கெட் வாங்கும் இடம். ஸோ இங்க உள்ள வந்து பெரியவங்களுக்கு 60 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு 5 to 12 years 25 rupees, இருசக்கர வாகனத்துக்கு 20 ரூபா, 4 வீலருக்கு 50, கனரகத்துக்கு 100, கேமராக்கு 30, வீடியோ கேமரா அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. திங்கக்கிழமை ஹாலிடே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க கோவை குற்றாலம் வரணும்னா. ஆனால் உள்ள செம்ம சூப்பராக இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம உள்ளே போக முடியாது போல். ஓ நோ. மக்களே, நமக்கு கோவை குற்றாலம் ஏமாற்றத்தை தந்தாலும் பரவாயில்லைங்க. பட் ஆனா நம்மளோட சேஃப்டிக்காக தான் சொல்றாங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல வந்து எக்கச்சக்கமா மழை பெய்யும். எப்போ வந்து ஓடைகள்ல தண்ணி காற்றாட்டு வெள்ளம் போல வரும்னு தெரியாது. அதனால பயங்கரமாவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம். பஸ் டிரைவர் கண்டக்டரே இங்க இறக்கி விட்டுருவாங்க போல. அப்படியே இறங்காட்டி நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் அபிஷியல்ஸ் வந்து செக் பண்ணி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தாலும் அப்படிதான், இந்த செக் போஸ்ட் தாண்டி உள்ள விட மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் அப்படி விடாட்டி நீங்க இருக்கவே இருக்கு நம்ம சின்னாறு. ஸோ இந்த சின்னாறு சுத்தியும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ நாம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நம்ம பின்னாடி ஓடுது இல்லைங்களா சின்னாரு, இந்த சைடு போயிட்டு அப்படியே காட்டுக்குள்ள ஜம்முன்னு நாம கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம். இங்க பெருமாள்பதி செக் டேம்னு ஒன்று இருக்கு, அதுவும் செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பெருமாள்பதி செக் டேம் தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. கோவை குற்றாலம் இல்லாட்டி என்ன, நமக்கு இருக்கவே இருக்கு சின்னாருவோட. உள்ள போயிட்டு ஃபாரஸ்ட்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து யானைகள் நடமாடுற ஏரியாவாங்க. சாயங்காலம் 4-5 மணிக்கெல்லாம் ஃபுல்லா யானைகள் இங்க சாணி வயலுக்கே வந்துருமா. சின்னார் ஏரியாக்கெல்லாம் இந்த ஆறுல தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய யானைகள் எல்லாம் வருவாங்க. இருக்கிற ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபுல்லா குரங்குகளா இருக்கு எங்க பார்த்தாலும். திடீர்னு வந்து மேகங்கள் சூழ்ந்துருது, சாரல் அடிக்குது. ஐயோ வேற மாதிரி வைப்புங்க இந்த ஏரியா. ஆனா முக்கியமா தென்மேற்கு பருவமழை காலத்துல வேற லெவல் அப்படிங்களா, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சரி வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம பெருமாள்பதி செக் டேம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இருட்டுப்பள்ளம் பக்கத்துல இருக்கான், அந்த ஜங்ஷன்ல இறங்கிட்டு போகணுமா, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ நாம சின்னார் சுத்தியும் நாம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. மக்களே, நம்ம செக் போஸ்ட் பக்கத்துல சூப்பரா ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம உள்ள வந்தாச்சுங்க. சின்னாரை வந்து இன்னும் நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கோவை குற்றாலத்துக்குள்ளதான் போக முடியல, எவ்வளவு மேகமூட்டமா மேல மலை மேல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ இங்க பாருங்களா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மேல இருந்து எவ்வளவு சூப்பரா அருவி கொட்டிட்டு இருக்கு பாருங்க. எல்லா அருவிலையும் வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஜூலை மாசத்துல நீங்க ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் போலதான் இந்த வீடியோ பாப்பீங்க. வேற லெவல்ல இருக்கா. ஸோ கோவை குற்றாலம் இல்லாட்டி நீங்க செக் போஸ்ட் பக்கத்துல இருக்கிற இந்த சின்னார்லயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான லான் மாதிரியான ஒரு ஏரியாஸ். அப்படியே கிறிஸ்டல் கிளியர் வாட்டரா இருக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. ஸோ சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அழகா இங்க குளிக்கலாம். இங்கேயும் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். கீழே இருக்கு பாருங்க, சூப்பரா புல்வெளிகள் எல்லாம் இருக்கு. ஈவினிங் டைம் தான் வந்து யானைகள் வருமா தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்போ ஃப்ரீயா தான் இருக்கு. நாம வந்து ஒரு 8:30-9 o'clock போல இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்குங்க ஏரியா. செம்ம வைல்டு ஃபாரஸ்ட், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமம். ஐயோ வேற லெவல். சாடி வயல் சின்னார் ஏரியாலாம் சும்மா இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள். இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 minutes வாக்ல நீங்க உள்ள வந்துடலாங்க. வாங்க கீழே போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். செம்ம வைல்டா உள்ள போயிட்டு இருக்கு. மக்களே, சின்னார் வைல்டு ஃபாரஸ்ட்குள்ள இங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் மட்டும்தாங்க இருக்கேன், இங்க வேற யாருமே இல்ல. செம்ம வைல்டா இருக்கு பாக்குற இடத்துல எல்லாம். ஓ மை காட், இங்க பாருங்க, நம்ம சின்னார் செக் டேம். ஆஹா, இங்கேயும் வந்து நம்ம குடிமக்கள் பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் கீழே கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். ப்ராப்பரான ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாம் போட்டு வந்துருங்க மக்களே, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்யறது, இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை நம்ம தான் வந்து பியூட்டிஃபுல்லா வைக்கணும். இப்படி கிளாஸ் எல்லாம் போட்டா நாளைக்கு நம்ம தான் மறுபடியும் இந்த ஏரியாக்கு வரணும், என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. இங்க பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் நம்ம சின்னார் செக் டேம் ஃபால்ஸ். ஓ, அந்நியாயத்துக்கு இருக்குங்க பிளேஸ். கொக்க மக்கான்னு இருக்கு. காலையிலிருந்து அப்படியே நான் மெஸ்மரைஸ் ஆயிருக்கேன்.
மக்களே, நம்ம சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சும்மா வேற லெவல் வைப்பா இருக்குங்க. கோவை குற்றாலம் பக்கத்துல வந்தா இந்த செக் டேமும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? வேற லெவல். மக்களே, அன்பிலீவபிள் பியூட்டிங்க. ஸோ தண்ணியில ஆடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உடம்புக்கு எதுவும் வராட்டி. இந்த ஏரியாலாம் சும்மா குளிக்கிறதுக்கு செம்ம சேஃபான ஏரியாங்க. அவ்வளவா ஆழம் இல்ல, நல்லா குளிக்கலாம். தண்ணி சில்லா இருக்கு. நமக்கு தண்ணியில குளிச்சாவே வந்து காதெல்லாம் அடைச்சுக்கும். நாம இன்னும் 2-3 நாள் வேற கோயம்புத்தூர் சைடு டிராவல் பண்ணோங்கிறதுனால நான் குளிக்கல, தண்ணியில மட்டும் ஆடிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணியாச்சு. இங்க பாருங்க, மேகங்கள் தவழ்ந்துட்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து வர்ற அப்படியே விர்ஜின் வாட்டர் வேற லெவல்ல இருக்குல்ல. செம்ம வைல்டு ஃபாரஸ்ட்ங்க. இந்த தண்ணி போய் நொய்யலாத்துல சேர்ந்துரும். சிறுவாணி ஆறு, இந்த ஆறு எல்லாம் சேர்ந்துதான் வந்து நொய்யலாறா போகுங்க. நொய்யலாறு போய் திருப்பூர் தாண்டி காவிரி ஆத்துல கலந்துரும். சோ இதெல்லாம் வந்து நம்ம பொன்னியின் செல்வன் பொன்னியாறு உற்பத்தி ஆகிற இடங்கள் வேற லெவல்ல இருக்குல்ல. காவிரியாருக்கு எங்கெங்க இருந்தாலும் தண்ணி போகுது பாருங்க. அப்படியே வைல்டு காட்டருவி மாதிரி போகுதுங்க. மழை பெய்யற சமயத்துல எல்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் போல. மக்களே, எவ்வளவு ரம்யமா இருக்கு பாருங்க. ஐயோ, இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே இல்லைங்க. இன்னும் கோவை குற்றாலத்துல உள்ள மட்டும் நமக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சின்னார் ஏரியாவே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா உள்ள கோவை குற்றாலம் எல்லாம் செம்மையா இருக்கும். பட் அங்கெல்லாம் வந்து காற்றாட்டு வெள்ளம் போல போயிட்டு இருக்கோம். மேல எவ்வளவு இங்க சாரல் அடிக்குதுன்னா மலை மேல நல்லா ஹெவி ரெயின் இருக்குமா, அதனால விட மாட்டேங்கிறாங்க ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ். சரி, பரவாயில்ல. இங்க பாருங்க, நமக்கு வைல்ட் ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்ஸ். சோ இங்கெல்லாம் வந்து இந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து யானைகள் எல்லாம் வந்தா உள்ள வராம இருக்கிறதுக்கு எலக்ட்ரிக் வேலிங்க இதெல்லாம். இங்க பாருங்க, உள்ளுக்குள்ள வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கு. ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருமாங்க யானைங்க. தென்னை வாழை எல்லாத்தையும் சாப்பிடுமா. சில சமயம் வீட்டுக்குள்ள பூந்து அரிசி எல்லாம் கூட சாப்பிடுமா. நைட் டைம் இங்க வந்து தண்ணி குடிக்குமாங்க. எப்படி போகுது பாருங்களா, வைல்டா. அருவி ஓட எப்பா சான்ஸே இல்லைங்க. ஐயோ, ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சின்னார் ஏரியா நம்ம சாடிவயல் செக் போஸ்ட் பக்கத்துல நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. இங்க ஒரு ஹாஃப் டே ஃபேமிலியோட எல்லாம் வந்தா செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்தா குளிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கரடு முரடா இருக்கு. நம்ம குடிமகன்கள் பாட்டில் எல்லாம் வேற போட்டு வச்சிருக்காங்க. அதனால காலெல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க, பாத்துட்டு இறங்குங்க. ஓகேவா? தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, இல்லாட்டி குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். வாவ் வாவ் வாவ். இறங்கும் போது கொஞ்சம் டெரரா சறுக்கிருச்சுங்க. சோ பத்திரமா வாங்க. ஈரமா இருக்கு, ஊரே மழை பெஞ்சு ஈரமா இருக்குங்க. ஐயோ, சான்ஸே இல்ல. சரி வாங்க, நம்ம மேல போயிட்டு ஹோட்டல்ஸ் ஏதாவது ஓப்பனா இருந்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போலாம். பெருமாள் பதி செக் டேம்னு சொன்னாங்க. அங்க இறங்கிட்டு நம்ம அழகா, அதுவும் பியூட்டிஃபுல்லான பிளேஸ், சாரல் மழை பெஞ்சிட்டு சும்மா பக்காவா வைபாயிட்டு இருக்கு நம்ம கோயம்புத்தூர் ஏரியா. ஸோ அங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ வாங்க போவோம். பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். சரி, ஓகே. நீங்க கோயம்புத்தூர் சைடு வந்தா கோவை குற்றாலம் போற வழியில இன்கேஸ் கோவை குற்றாலம் ஓப்பன் ஆயிருந்தாலும் கூட இங்க வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம மேலே ஏறிட்டு
பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. வாவ், அருவிக்கு பக்கத்துல எவ்வளவு சவுண்டு பாத்தீங்கல்ல. இங்க காமா இருக்கு. சான்ஸே இல்லைங்க. ஊரு என்ன சொர்க்கம் மாதிரி இருக்கு. அப்பா என்ன வியூ இருக்கும்ல உங்களுக்கு. காலையில எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போய் மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கிற மலைகள், மேல இருக்கிற அருவிகள் எல்லாம் பார்த்துட்டு ஓ, இயற்கையோட ஒன்றி வாழணுங்க. அதுதான் லைஃப். இல்லாட்டி அட்லீஸ்ட் நம்மள மாதிரி டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி வைப் பண்ணிக்கணும் அப்பப்போ. அப்போதான் சார்ஜ் ஆகும் நமக்கு நம்மளோட ஆன்மா. எவ்ரி 5 minutes இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க. அன்பிரடிக்டபிளா. சடனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானவில் பார்த்தோம்ல, வெயில் அடிச்சுட்டு இப்ப ஃபுல்லா மூடிருச்சுங்க. இங்க பாருங்க, நல்ல கருமேகங்கள் சூழ்ந்துட்டு எப்ப வேணாலும் நான் மழை பெய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மேல இருந்து இந்த அருவி கொட்டுற சீன் தான். ஐயோயோயோயோயோ, அப்படியே பால் மாதிரி கொட்டுதுங்க. ஒரு அருவி இல்ல, இந்த பக்கம் ஒரு அருவி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய அருவிகள் கொட்டுது பாக்குற இடத்துல எல்லாம். அநியாயத்துக்கு இருக்கு கோவை குற்றாலம். இதுக்கு மேலதான் வந்து சிறுவாணி டேம் இருக்குங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர், பியூரஸ்ட் அண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீர்நிலைகள் எல்லாம் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்த்தீங்களா. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நமக்கு அம்மா மாதிரி, அப்படியே இயற்கையா நமக்கு அமுதத்தை சுரக்கிற தாய். எவ்வளவு போற்றி பாதுகாக்கணும் நாம எல்லாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்தீங்கன்னா அதை எவ்வளோ பிரிஸ்டைனாக இருக்கோ அதே மாதிரி விட்டுட்டு போகணும், எந்த வித பொல்யூஷனும் பண்ணாம, நான் உட்பட. ஸோ அதில் நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். இன்ஃபேக்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ், பிஸ்கட் பேக்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா பேக்லேயே வச்சுட்டு எங்கே டஸ்ட்பின்ஸ் பார்க்குறனோ அங்கே தான் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது. தேவையில்லாத எந்த பொருட்களும் வந்து நம்ம நேச்சரில் அன்வான்டாக விட்டுட்டு போகிறது இல்லைங்க. அஸ் அ ட்ராவலர் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு சொல்கிறதும் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க மக்களே, ஓகேவா? செம சூப்பருங்க. ஒரு அம்மா ரொம்ப நேரமாக துவைச்சிட்டு இருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கூட இங்கேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு துணியில் ஃபில்டர் பண்ணி காய வச்சுப்பாங்களாம். ஆனால் குரங்குகள் தொல்லை தான். கடை ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது. இங்கே பாருங்க, மேலே கடை மேலெல்லாம் ஃபுல்லாக குரங்கு தான் ஆடிட்டு இருக்கு. ஸோ பேக்கெல்லாம் கொண்டு வந்தால் பத்திரமா கொண்டு வாங்க. ஒரு பைரவ குட்டி வரான். டேய், இந்தூர் கர்நாடாடி, ஹலோ. கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஸோ மக்களே, நம்ம கோவை குற்றாலம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு சின்னார் ரிவரை தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நமக்கு அதிர்ஷ்டமோ என்னமோ, நமக்கு ஒரு குட்டி செக் டேம் வாட்டர் ஃபால்ஸும் போயிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து சின்னார் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த கோவை குற்றாலம் செக் போஸ்ட், சாடிவயல் செக் போஸ்ட் போறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஏரியால தான் நாம இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்தா இன்கேஸ் கோவை குற்றாலம் மூடி இருந்தாலும், இன்கேஸ் சம்மர் டைம்ல தண்ணி இல்லாட்டியும், நீங்க சின்னார்ல இங்க எப்பவுமே தண்ணி வந்துட்டு இருக்குமா, ஓகேவா? அதனால இங்க சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருட்டுப்பாலம் பக்கத்துல இருக்கிற இன்னொரு பியூட்டிஃபுல்லான இயற்கை எழில் கொஞ்சம் பெருமாள்பதி செக் டேம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கணும், ஓகேவா? உங்க சப்போர்ட் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் see you and take care and cheers from சாடிவயல் கோவை குற்றாலம்ங்க. Bye bye.